கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஒரு பிஆர் நக்கடு போயிருந்தேன். டுவோவோ இல்லை ஸ்குவாடா, அது நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸு, மற்ற 2 பேர் ஹிந்திக்காரனுங்க. அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணுற அளவுக்கு போனேன். அதாவது 3 பேர்த்த முடிச்சிட்டேன். கடைசி ஒருத்தாலே என்னை ஸ்னைப்பரில் கொடுத்துறான் லாங்குன்றது. அந்த வீடியோ என்னாச்சு, திரும்ப அந்த ஸ்குவாடை வைப் பண்ணால் அது மட்டும் அந்த ஸ்குவாட் எங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துச்சு. சரி வள பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அனுப்பிட்டுக்கோங்க மக்களே. எப்பயுமே பீக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்குவாட் இறங்குவாங்க. ஆனால் எங்கள் சமயம் 10 பேர் 2 பேர் தான் இறங்கியிருந்தாங்க. அதில் ஒருத்தன் சாண்டினோ போட்டு மேலே போயிட்டான். அவனுக்கு 1 டேப் கொடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் திரும்ப அவன் கீழே மாடி தானே ஆகணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே ஏர்டப் போட்டு க்ரோஸாக இருந்துச்சு. க்ரோஸாக திரும்ப மேலே பார்த்தா தலையை வெளியே காமிச்சிருந்தான். தலையிலே தட்டி தம்பிச்சு விட்டேன். அவனை மொத்தமாக கீழே எடுத்துட்டான். டீமேட் கண்டிப்பாக கீழே தான் வந்தாலும் சரி, அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் டீமேட்டுக்காக. லூட் டெஸ்ட் முடிச்சு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா என் டீமேட் மேலே எனிமி காமிச்சிது. நானும் டக்குன்னு ஏறி போனால் அவன் டீமேட்டு ஏறிங்கி வந்தான். அவனுக்கு தலையை தட்டி அமுச்சுட்டேன். அவனுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டாச்சு. திரும்ப இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் மொத்தமாக எங்களுக்கு அடிக்க வரும். அந்த ஸ்குவாட் இப்போ என்னாச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் சூப்பர் டப்பில் லூட் டெஸ்ட்டுக்கும் போது என் டீமேட் சப்புன்னு விட்டு அடி வாங்கிட்டு இருந்தான். அவனுக்கு பேக்கப் கொடுக்கலாம் பார்த்தா அதுக்கும் அந்த செத்து போச்சு. சரி ஒருத்தன் தான் இருக்கும், நானும் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ள டீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நானும் ஃபுல் லூட் அடிச்சிருக்கும் போது எனிமி டீம் ஏன் ஏறி வந்து ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே வெயிட் பண்ணிருக்கும் போது டக்குனு ஏறி வந்தால் பாருங்க, அவனுக்கு 1 டேப் அடிக்க பார்த்தேன், ஆனால் ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன். திரும்ப விடுவானா, அதை தூக்கி விடுவேன், அது பேர் மறந்து போச்சு. திரும்ப வெளியே வந்த பிறகு திரும்ப ஹெட்ஷாட்டு, திரும்ப அதை தூக்கி விட்றேன். அப்புறம் ஐயம் பேச்சு தர்றன்னு அழுத்தி பிடிச்சிட்டேன். டைம் நாக் ஆகிட்டான். இல்லை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சோம். நாங்களும் பார்த்தா ஜீப்போட சவுண்டு என்ன பார்த்தா டீமேட் ஜீப்லேருந்து ஓடி வரான். எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அவனும் அடிக்க பார்த்து ட்ரை பண்ண அடிக்க முடியல. நானும் பார்த்தா அப்புறம் ஏறி போயிடுவேன். டக்குன்னு பார்த்து குண்டத்துக்கு வீசுவான். அவன் குண்டத்துக்கு வீசு க்ளோவல் போட்டு பார்த்தா டக்குன்னு அவன் ஏறி ஆரம்பிச்சிட்டான். லெஃப்ட்டில் எனிமி ரைட்டில் எனிமி ஏறி வந்திருக்கு. இவன் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டேன். செம்ம டேமேஜ். பார்த்தா லாங்கில் 2 பேர் அடிக்காம வச்சிட்டாங்க. ஃபுல் டேமேஜ் கொடுத்தா நாக்கு அடிக்க முடியல. என்னால் மொத்தம் ஸ்குவாட் ஏறி வர முடிச்சிச்சு. நான் எனக்கு என்ன பண்ண தெரில. டக்குன்னு பார்த்தா லான்ச் பண்ணிச்சு. அதை வைக்கவே முடியல. என்னால் அந்த சமயம் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தா எனிமி அடிக்காம வச்சிட்டேன். டக்குன்னு க்ளோவல் போட்டு லான்ச் போட்டு டக்குன்னு பறந்து போயிட்டு நாங்கள் அங்கேங்கிட்ட அங்கே போய் ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண எனிமி வருவான்ட்டு நானும் மெடிக்கலாக சுற்றி முடிச்சுட்டு பார்க்க லாங்கில் எவனும் அடிக்க டக்குன்னு பார்த்தா அவங்க ஸ்குவாட் தான். டக்கு ஏறந்த போகிற அவனுக்கு வந்திருக்கு. அழுத்தி பிடிச்சி கொண்டு மலையில் அழுத்தி விட்டு திரும்ப 2 பேர் அட்டன் இருந்த போகிற ஃபுல் டேமேஜ் ஏறி வந்திருக்கு மொத்தனுக்கு. திரும்ப லோவில் போட்டு கிளச்செல்லாம் பண்ணி பாம்பத்திக்கு போட்டு என்னென்னமோ பண்ண அந்த டைமையும் பார்த்துட்டு அவனை எப்படியோ அழுத்தி பிடிச்சா சாவலை. திரும்ப இட பண்ணி 2 பேர்த்துக்கு மண்டையில் அழுத்தி பிடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்து கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சொன்னால் ஒரு ஸ்குவாடில் 3 பேர்த்து முடி பண்ணிட்டு அது இப்போ தான் எடுக்க பாருங்க. லாங்கிலேருந்து ஒரு டீமேட்டு அப்படியே ஏழு ஸ்னைப்பர் கொடுத்தான் பாருங்கள். மறந்துட்டேன் பார்த்துட்டு. அது இல்லாமல் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஷ்டப்பட்டு 3 பேர்த்த முடிச்சா கடைசியில் ஒருத்தர் வந்து என்னை நாக்கு அடிச்சுட்டு அவன் டீமேட்டை காப்பாற்ற பார்த்தீங்களா அந்த இருக்குது. அந்த வழி மூலம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன நடக்குன்ட்டு. என் டீமில் பார்த்து வச்சுக்கோங்க எல்லாமே செத்துட்டு போயிட்டோம். கடைசி பார்த்தா என் ஃப்ரெண்டு மட்டும் ஒரு சோழன் தான். அதே மாதிரி லாங்கிட்டு அந்த ஸ்னைப்பில் வச்சு கொடுத்தா பாருங்க என் டீமெண்ட்டுக்கு 6 கில் அடித்தேன். ஒரு டீமை வைப் பண்ண அளவுக்கு போனேன். வெறும் 10 மைனஸாக இருக்குது. வீராக கிளட்டி இறக்கி தான் இருக்கேன். நானே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. அடுத்து இந்த வீடியோ